வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிகேல 6th லெசன், அதாவது மனித உரிமைகள் அப்படிங்கிற லெசனில் இருக்கிற 100 ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 100 கொஸ்டின்ஸை நீங்கள் பார்க்கும்போதே அந்த மொத்த லெசனும் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஆல்ரெடி 5 லெசனும் கொடுத்துருக்கேன். இனிமேலும் 120 லெசன் வரைக்கும் கொடுக்க போகிறேன். தமிழுக்கும் டாபிக் வைஸ் நம்ம சேனலில் வந்து ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒருவேளை வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்டில் போய் அது எல்லாமே பார்த்துக்கோங்க. நான் வந்து எண்டு ஸ்க்ரீன்லையும் கீழே லிங்க்லேயும் இதுக்கான வீடியோஸை வந்து நான் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. இதை லெசன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கேன். அதுவும் தேவைப்படுறவங்க நீங்கள் பார்த்து படிச்சுட்டு கூட இதை வந்து ரிவிஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்பயும் போல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க். இது வந்து நான் சுறா புக்குக்காக ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கவே இல்லை. நீங்கள் எந்த புக்கு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சுறா புக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது கடந்த 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ இருக்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் புக்கு கண்டிப்பாக உங்கள் கையில் ஒன்று இருக்கணும். இல்லை என்னால் புக்கு வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கூகுள்லேயோ எதுலேயோ வந்து இந்த பிடிஎஃப்லாம் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் பிரிண்ட் அவுட் போட்டாவது வச்சுக்கோங்க. இல்லை எங்கேயாவது அகாடமியில் வந்து ரெடிமேடாக கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லார் கையிலும் இருக்க வேண்டிய ஒன்று. நீங்கள் வந்து கடந்த 10 வருஷத்துக்கான மினிமம் 5 வருஷம் மேக்ஸிமம் 10 வருஷத்துக்கான கொஷின் பேப்பர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயே ஆகணும். எவ்வளோதான் சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் பண்ணாதவங்கனால கட் ஆஃபை கிளியர் பண்ணவே முடியாது. நான் சொல்கிறது 10 வருஷம், 10 கொஷின் பேப்பர் சொல்லலை, 10 வருஷத்தில். இப்போ 2026னா 2016லேருந்து 26 வரைக்கும் எத்தனை குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கோ அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரீகால் பண்ணிட்டு போயே ஆகணும். இது ரொம்ப கஷ்டமானது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்ததே தான் அந்த கொஷினில் இருக்கும். புதுசாக நீங்கள் வந்து ஒரு 10% தான் அதில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்க போகிறீங்க. இது மாதிரி உங்களுக்கு பயிற்சி தேர்வுகள் அப்படின்னும் புக்கு விற்கிது. இப்போது ஒன்ஸ் படித்து முடிச்சுட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம் மாதிரியே 200 கொஸ்டின் இருக்கிற மாதிரி ஒரு 10 டெஸ்ட்டு 15 டெஸ்ட்டு இருக்கிற மாதிரி கொஸ்டின் பேங்க்கு வந்து புக்கும் விற்கிது. ஓகேவா? சுறாவில் வந்து நான் எக்ஸாம்பிள் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டில் வேண்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கு, ஒரு ப்ராக்டிஸ் புக்கு, இந்த 2யும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இங்கிலீஷில் தனியாக குரூப் 2 குரூப் 4க்கான இதே மாதிரி கொஷின் பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், மீஷோ அந்த மாதிரி ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் தாராளமாக ஏதாவது ஒன்று இந்த குரூப் 2 குரூப் 4 எல்லாம் கம்பைண்டாக வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை தனித்தனியாக கிடைச்சாலும் கொஸ்டின் பேங்க் ப்ளஸ் ப்ராக்டிஸ் புக், இந்த 2ம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லார் கையிலையும் இருக்கணும். ஓகேவா? இது வந்து மஸ்ட்டு. இது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் கிடையாது, கம்பல்சரி நீங்கள் வாங்கி ஆகணும். இங்கே கீழே நான் இந்த சுறா புக்ஸோட உங்களுக்கு லிங்க்கை கொடுக்குறேன். ஓகேவா? ஆனால் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். நீங்கள் எந்த புக்கு வேண்டாலும் நீங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இங்கேயும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மனித உரிமைகள், இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் சிவிக்ஸில் இருக்கிற ஒரு லெசனு, 5th லெசனாக இருக்கும். ரொம்ப 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 முக்கியமான ஒரு லெசன். இதில் இருந்து கொஸ்டின் வராத கொஷின் பேப்பரே இருக்காது. நீங்கள் தான் கொஷின் பேங்க் வாங்க போகிறீங்க இல்லையா? நீங்கள் அதில் வேணால் வெரிஃபை பண்ணி பாருங்கள். இதில் இருந்து ஒரு கொஸ்டினாவது ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் உள்ளே இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ரொம்ப தெளிவாக லைன் பை லைன் படிச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மனித உரிமைகள் பிறப்புரிமை எனப்படுவதன் காரணம் என்ன? ஏன் அப்படின்னா, மனிதராக பிறந்ததால் கிடைப்பவை. மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு நாட்டில் பிறந்த உடனே அந்த மனித உரிமை அவங்களுக்கு ஆட் ஆயிரும். இதுக்குன்னு தனியாக போய் நம்ம எதுவும் அப்ளை பண்ணியே நான் வந்து வாங்கி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அங்கே பிறக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாகவே கிடைக்கிறதுனால இந்த மனித உரிமை ஒரு பிறப்புரிமையாக கருதப்படுது. செகண்ட் கொஸ்டின், மனித உரிமைகள் அரசால் வழங்கப்படாதவை என்பதன் பொருள். ஏன் கவர்மெண்ட் ஒன்றும் நம்மளுக்கு இதை கொடுக்கறது இல்லை, நம்மளுக்கு இயல்பாக கிடைக்கிறது, கவர்மெண்ட்டால் இதை பறிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். தேர்ட் கொஸ்டின், மனித உரிமைகளின் மைய கருத்து. மனித உரிமைகள்னால என்ன? மனிதர்களை கண்ணியமாக நடத்துறதுன்றது தான் மனித உரிமைகள். அதோட மெயின் ரீசனே, மெயின் அர்த்தமே இதுதான். ஃபோர்த் கொஸ்டின், மனித உரிமைகள் உலகளாவியவை எனப்படுவதன் காரணம் என்ன?
ஏன் இத உலகளாவியவைன்னு சொல்றாங்க அப்டின்னா, உலக அளவுல எல்லாருக்குமே இந்த ஹியூமன் ரைட்ஸ்ன்றது காமனா பொருந்துது. இந்தியாவுல வந்து ஒரு ரைட்ஸு, வெளிநாட்ல ஒரு ரைட்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும், உலக அளவுல எல்லாருக்கும் சமமா பொருந்துறதுனால இத உலகளாவியதுன்னு சொல்றோம். இந்த மாதிரி நீங்க படிக்கிறது தான் உங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வேர்டுக்கான அர்த்தத்த ஏன்னா இதத்தான் அப்படியே ஒரு கொஸ்டினா கேட்பாங்க மெயின்ஸ் போம்போது. மனித உரிமைகள் உலகளாவியவை என கருதப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க. இப்படித்தான் இருக்கும் உங்களோட மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் ஓகேவா? அப்ப நம்மளுக்கு அந்த கொஸ்டின் புரியணும். உலகளாவியன்னு ஏன் சொல்றாங்க? எல்லா நாட்டிலயுமே இத டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா மொழிகள்லயும் இத வந்து அதிகமா மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு ஆவணம்னா இதுதான். ஏன்னா, உலக அளவுல இத ஃபாலோ பண்றாங்க. எல்லாரும் சமமா எல்லா நாட்டுக்கும் பொருந்துது. இந்த மாரி நீங்க பாயிண்ட்ஸ வந்து எழுத வேண்டி வரும். ஓகேவா? அதனால நீங்க படிக்கும்போதே பிரிலிம்ஸ் பிரிப்பேர் பண்ணும்போதே இந்த மாரி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப குரூப் 4 படிக்கிறவங்க படிக்க வேணாமா அப்டின்னா, குரூப் 4 படிக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் அதோட நிறுத்த போறது கிடையாது. அடுத்தடுத்து குரூப் 2, குரூப் 1 போவாங்க. அப்ப உங்களுக்கும் இது கண்டிப்பா தேவைப்படும். 5த் கொஸ்டின் மனித உரிமைகள் பாகுபாடின்றி வழங்கப்பட வேண்டும் என்பதன் அடிப்படை என்ன? ஏன்னா, அப்பதான் சமத்துவம் இருக்கும். 6த் கொஸ்டின் மனித உரிமைகளின் வரலாறு வலுப்பெற்ற காலம் என்ன? வரலாறு வலுப்பெற்ற காலம் எப்ப? இந்த மனித உரிமைய கொண்டு வரணும்ன்ற எண்ணம் உருவானது எப்பன்னா, 2ஆம் உலகப் போருக்கு பின். இதோட பேக்கிரவுண்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் வேர்ல்டு வார்ல 1945 சம்திங்ல வந்து ரொம்ப அந்த 2ண்ட் வேர்ல்டு வார் அப்பதான் முடிஞ்சிருக்கும். லட்சக்கணக்கான பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க. இப்ப எப்படி ஒரு வார் கண்டிஷன் போயிட்டுருக்கோம், இத விட மோசமா இருந்துச்சு. ஓகேவா? அப்போ அப்ப இருந்த ராஜாக்கள்லாம் யாரும் சாகல. ஆனா, மனிதர்களத்தான் போர்ல ஈடுபடுத்தி அவங்களோட ஈகோக்காக மனிதர்கள சாகடிச்சாங்க இல்லையா? சாதாரண குடிமக்கள சாகடிச்சாங்க. அப்ப இதுக்கு அவங்களுக்கு யார் ரைட்ஸ் குடுத்தா? ஒரு மனிதன எனக்காக நீ போய் சண்ட போட்டு சாகு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்போ அந்த மனித உரிமைகள் மீறப்படுறது, அது மாதிரி அடிமைகளா புடிச்சுட்டு வர்றவங்கள வந்து இங்க ஒரு கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி தான் இந்த மனித உரிமை அப்படிங்கிற கான்செப்ட்டே வர ஆரம்பிக்குது. 7த் கொஸ்டின் 2ஆம் உலகப் போர் மனித உரிமை வளர்ச்சிக்கு காரணம் என்ன? ஏன் அப்படின்னா, பெரும் உரிமை மீறல்கள் நடந்ததால். ஏன் அந்த டயத்துல பண்ணாங்க? நான் அதான் ரீசன் சொல்லிட்டேன். அதிகமான மக்கள்கள் வந்து அந்த இடத்துல மிஸ்யூஸ் பண்ணப்பட்டாங்க. 8த் கொஸ்டின் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட முக்கிய நோக்கம் என்ன? ஐநா சபை. ஓகேவா? யுஎன்ஓ எதுக்காக உருவாக்குனாங்க? இந்த 2ஆம் உலகப் போர்ல நடந்த இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு, உலக அளவுல கண்ட்ரோல் பண்ண. ஒரு உலக அளவுல கட்ட பஞ்சாயத்து பண்ணன்னு வச்சுக்கோங்களேன். கட்ட பஞ்சாயத்து பண்ணி, "அப்பா நீ பண்றது தப்பு, நீ பண்றது தப்பு" அப்படின்னு நாட்டாம மாதிரி சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? உலக அளவுல. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஐநா சபை. உலக அமைதி மற்றும் மனித உரிமைகள பாதுகாக்க. அப்ப எப்ப ஆரம்பிச்சாங்க? ஐநா சபை தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் 24, 1945. இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். அப்ப நீங்க வந்து வருஷத்த மறக்கவே மாட்டீங்க. 2ண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே இதுல நடந்த அந்த மனித மீறல்கள பார்த்து பயந்து போய் ஆரம்பிச்சது தான் இந்த ஐநா சபை. அப்ப வருஷம் 45 2ண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச வருஷம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 10th கொஸ்டின். மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? அப்படின்னா டிசம்பர் 10. ஏன்னா அந்த டிசம்பர் 10 1948ல தான் மனித உரிமைகள வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 45ல ஐநா சபை தொடங்கியிருக்கும். அதுல 3 வருஷம் கழிச்சு 48ல மனித உரிமைகள் பிரகடனம் கொண்டு வராங்க. டிசம்பர் 10ல. 11வது கொஸ்டின். மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படுவதன் காரணம் என்ன? யுடிஹெச்ஆர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால். மனித உரிமைகள் தினம் ஏன் கொண்டாடுறோம்? அன்னைக்கு டேட்ல தான் யுடிஹெச்ஆர் அப்படிங்கிற ஒரு அறிக்கைய நம்ம வந்து நம்ம இல்ல, உலக அளவுல ரிலீஸ் பண்ணி அத உலகமே ஏத்துக்கிட்ட நாள். யுடிஹெச்ஆர்னா என்னது? யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அத ஐநா சபை வெளியிடுது. அத உலகமே ஏத்துக்கிறது. அதனால அந்த நாள வந்து நம்ம மனித உரிமைகள் தினமா கொண்டாடுறோம். எப்படி நம்ம வந்து நம்ம நாட்டோட சட்ட திட்டங்கள, அரசியலமைப்ப வெளியிட்ட நாள குடியரசு தினமா கொண்டாடுறோம் இல்லையா? அதே மாதிரி தான். அப்ப உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? மனித உரிமைகள் ஐநா சபையில என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1948ல. ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடம் பாரிஸ்ல. யுடிஹெச்ஆர்ல மொத்தம் எத்தனை பிரிவுகள் உள்ளன? அதாவது எத்தனை எண்ணிக்கை? இப்ப நம்ம இதுல எப்படி ஆர்டிகிள்ஸ் இதெல்லாம் எத்தனை இருக்குன்னு நம்ம படிக்கிறோமோ, அதே மாதிரி யுடிஹெச்ஆர்ல 30 பிரிவுகள் இருக்கு.
30 ஆர்டிகிள்ஸ்னு கூட நீங்க வச்சுக்கலாம். 30 உறுப்புகள்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 30 ஆர்டிகிள்ஸ் இருக்கு. அதுல ஆர்டிகிள் 1 என்ன சொல்லுது, 2 என்ன சொல்லுதுன்னு நெறைய இருக்கு. நீங்க அவ்வளவும் படிக்கணும்னு இல்ல. ஒரு சில முக்கியமான ஆர்டிகிள்ஸ் மட்டும் இதுல லெசன்ல வரும். அத மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 15th கொஸ்டின். யுடிஹெச்ஆர் மைல்கல்லாக கருதப்படுவது ஏன்? இந்த யுடிஹெச்ஆரை வந்து ஏன் நம்ம ஹிஸ்டரியில வரலாறுலயே ஒரு பெரிய மைல்கல்லா நினைக்கிறோம்? அப்படின்னா, உலக அளவுல முதல்ல உருவாக்கப்பட்ட ம உரிமை ஆவணம். மனிதர்களுக்கான உரிமைக்கான ஒரு ஆவணம் அப்படின்னா இந்த யுடிஹெச்ஆர் தான். அதனால இது ஒரு ஸ்பெஷலாவும் நம்ம நாட்டோட வளர்ச்சியவே டர்ன் பண்ண ஒரு முக்கியமான விஷயமாவும் பார்க்குறோம். 16வது கொஸ்டின். யுடிஹெச்ஆர் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட காரணம்? ஏன்னா உலகளாவிய பயன்பாடு. இது முழுக்க எல்லாத்துக்கும் இதுதான் சொல்லிட்டாங்க. அப்ப உலகத்துல இருக்க எல்லா மொழியிலயும் இத டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா அவங்கவங்க மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி, அவங்க அத ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால அதிக மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 17th கொஸ்டின். மனித உரிமைகள் இயல்பானவை என்பதன் விளக்கம் என்ன? இயல்பானதுன்னா என்ன? இயற்கையாவே மனிதனோட பிறக்கும்போதே உருவாகுது. 18th கொஸ்டின். மனித உரிமைகள் மாற்ற முடியாதவை. ஏன்னா யாராலையும் அத பறிக்க முடியாது. எதுக்காகவும் அத மாத்த வேண்டிய அவசியம் இருக்காது. 19வது கொஸ்டின். மனித உரிமைகள் ஒன்றோடொன்று சார்ந்தவை என்பதன் பொருள்? ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, ஒன்றை மறுத்தால் மற்றவை பாதிக்கப்படும். மனித உரிமைகள் மொத்தம் வந்து எத்தனை உரிமைகள் இருக்கும்னா 6 உரிமைகள் இருக்கும். அந்த 6 5 இருக்கும். 5 ஹெட்டிங் இருக்கும். அந்த 5க்குள்ளேயும் 6 பிரிச்சு மொத்தம் 30 ஆக்கியிருப்பாங்க. 30 ஆர்டிகிள். சமூக உரிமை, பொருளாதார உரிமை, குடிமை உரிமை, அரசியல் உரிமை, பண்பாட்டு உரிமை இந்த 5ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த 5மே ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆயிருக்கு. ஏன்னா, ஒரு இத வந்து மறுத்தாலும் இன்னொன்னு பாதிக்கப்படும். இப்போ ஒருத்தருக்கு பொருளாதார உரிமைய மறுக்குறாங்க. பொருளாதார உரிமையை மறுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து குடியுரிமையோ, அரசியல்ல அவங்களுக்கு வர்றதுக்கான உரிமையோ, சமூகத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான உரிமையெல்லாம் அவங்கனால டவுன் ஆயிருவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாம போயிரும். இல்ல ஒரு சமூக உரிமை. ஓகேவா? சமூக உரிமைனா என்ன? அதை நான் சொல்லிர்றேன். சமூக உரிமைனா ஒரு சமூகத்துல முழுமையா பங்கேற்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. இப்ப ஒரு கருத்து சொல்றதுக்கோ, ஒரு கூட்டம் கூட்டுறதுக்கோ எல்லாத்துக்கான உரிமையும் அவங்களுக்கு இருக்கும். பொருளாதாரம்னா, தன்னோட தேவைய நிறைவேத்துறதுக்கு அவங்க நியாயமான வழியில எந்த தொழில் வேணாலும் செஞ்சு பொருள் ஈட்டிக்கலாம். அதே மாதிரி குடிமைனாலே அரசியல் சட்டங்கள பயன்படுத்திக்கிறதுக்கான உரிமை எல்லாருக்கும் சமம் தான். ஓகேவா? இவங்களுக்கு இந்த சட்டம் கிடையாது. இவங்க இந்த சட்டத்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் குடிமை உரிமை இருக்கு. அரசியல் உரிமைனா, அரசியல் அமைக்கவும், இல்ல ஏதோ ஒரு கட்சிய ஃபாலோ பண்ணவும் எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்கு. பண்பாடுனா, தன்னோட பண்பாடு. ஓகேவா? அது ரிலிஜியனோ எந்த வகையிலயும் இல்ல கலாச்சாரத்தையோ தன்னோட பண்பாட்ட ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கான உரிமை இருக்கு. இந்த 5 அடிப்படையில ஒவ்வொன்னுக்கும் கீழயும் 6 ஆர்டிகிளா தான் 30 ஆர்டிகிளா யுடிஹெச்ஆர பிரிச்சிருக்காங்க. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? படிக்கும்போது தெளிவா படிச்சுக்கோங்க. அப்ப எப்பயுமே மறக்கவும் செய்யாது. இப்போதைக்கு குரூப் பிரிலிம்ஸ கிளியர் பண்ணா போதும்னு நெனச்சு படிக்காதீங்க. மெயின்ஸையும் கிளியர் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும். அதனால படிக்கும்போதே தெளிவா படிச்சிட்டீங்கன்னா, டபுள் வேல இருக்காது உங்களுக்கு. நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின். இன ஒதுக்கல் எந்த நாட்டில் நடைமுறையில் இருந்தது? இன ஒதுக்கல் முதல்ல எங்க நடைமுறையில இருந்துச்சு? தென்னாப்பிரிக்காவுல தான் இது வந்து இருந்தது. உங்களுக்கு தெரியும் நெல்சன் மண்டேலா கிட்டத்தட்ட 27 வருஷம் இதுக்காக ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் வெளிய வந்து தான் 90ல ரிலீஸ் ஆயி 94ல எலெக்ஷன்ல நின்று அந்த மொத்த நாட்டுக்கும் தலைவர் ஆவார். இதுக்காக 1993ல அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கூட கொடுத்துருப்பாங்க. அதை பத்தின கான்செப்ட் ஃபுல்லாவே இந்த லெசன்ல இருக்கும். நான் நடத்தும்போது சொன்னேன் உங்களுக்கு. 22வது கொஸ்டின். இன ஒதுக்கல் கொள்கை குறிக்கும் கருத்து என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன அடிப்படையில பாகுபாடு காட்டுறது தான் இன ஒதுக்கல். 23. காந்தி தென்னாப்பிரிக்காவில் சந்தித்த அனுபவம் கற்றுத்தந்த பாடம் என்ன? காந்தி என்ன பண்ணியிருப்பாரு? இதே மாதிரி ஒரு இன ஒதுக்கலை காந்தி ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. எப்ப? 1893ல பிரிட்டோரியா அப்படிங்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது பீட்டர்ஸ் மாரிஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல காந்தியடிகளை ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ல ஒரு கருப்பினர் உட்காரலாமான்னு சொல்லி கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. அங்கதான் அவர் சத்தியாகிரகத்தை ஆரம்பிச்சிருப்பாரு இல்லையா? அப்ப மனிதர்கள் எல்லாருக்கும் உரிமை இருக்குன்றத அவர் அந்த இடத்துல அங்க போராடி இருப்பாரு. உரிமைக்காக போராடல். 24. சத்தியாகிரகம் குறிக்கும் அடிப்படை கோட்பாடு அஹிம்சை. சத்தியாகிரகம்னாலே அஹிம்சை தான். 25. மனித உரிமைகள் மீறப்படும் போது பாதிக்கப்படுவது எது? ஒரு மனிதரோட கண்ணியம், அடிப்படை ரெஸ்பெக்ட் வந்து பாதிக்கப்படுது.
மனித உரிமைகள் பாதுகாக்கப்படாத சமூகம் எப்படி இருக்கும்? அப்படின்னா எப்படி இருக்கும்? அநீதி நிறைந்ததா இருக்கும். குடிமை உரிமைகள் வழங்கப்படுவது யாரால்? இந்த குடிமை உரிமை யாரு குடுப்பாங்க? கவர்மெண்ட் குடுக்கும். குடியுரிமை நம்மளுக்கு குடுக்கும். சிட்டிசன்ஷிப் வாங்கணும் வேற நாட்டுக்கெல்லாம் போனா. நம்ம நாட்டுலன்றதுனால அதுக்கு தனியா நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது கிடையாது. குடிமை உரிமைகள் நாட்டுக்கு நாடு மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டிலயும் கான்ஸ்டிடியூஷன் மாறுது. அங்க இருக்க சட்ட திட்டங்கள், அரசியல் அமைப்பு மாறுறதுனால, அந்தந்த நாட்டுக்கு சிட்டிசன்ஷிப் நம்ம ஸ்பெஷலா வாங்கணும். நம்ம நாட்டுக்கு வேற யாராவது வந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணி வாங்கணும். அரசியல் உரிமைகள் குறிக்கும் முக்கிய அம்சம். ஆட்சி செயல்பாட்டில் பங்கேற்பு. 30வது கொஸ்டின். சமூக உரிமைகள் மனித வாழ்வுடன் தொடர்புடையது ஏன்? வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதால். பொருளாதார உரிமைகள் இல்லாட்டி என்ன இருக்கும்? வறுமை தான் அதிகமா இருக்கும். அடுத்த கொஸ்டின். பண்பாட்டு உரிமைகள் எதை பாதுகாக்கின்றன? மரபு மற்றும் அடையாளம். நான் சொன்னேன் இல்லையா, அடிப்படை உரிமைனா என்ன, பொருளாதார உரிமைனா என்ன, பண்பாட்டு உரிமைனான்னு, அதைத்தான் கொஸ்டினா இருக்கு. 33வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எண்ணிக்கை எத்தனை? அடிப்படை உரிமை நம்மளுக்கு மொத்தம் எத்தனை? 6. ஓகேவா? அடிப்படை உரிமை 7 இருந்ததுல 1 சொத்துரிமையை மாத்திட்டு இப்போ இருக்கிறது 6 உரிமைகள் தான் இருக்கு. 34வது கொஸ்டின். அடிப்படை உரிமைகள் யாருக்காக? அடிப்படை உரிமைகள்ன்றது அரசியல்வாதிக்கா? இல்ல, நம்ம குடிமக்களுக்கானது. 35. சமத்துவ உரிமை குறிக்கும் முக்கிய கருத்து என்ன? சமத்துவ உரிமை என்றாலே சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்தது, சுதந்திர உரிமை மனிதனை எவ்வாறு மேம்படுத்துகிறது? சுதந்திர உரிமையில மட்டுமே மொத்தம் 6 வகை இருக்கு. ஓகேவா? சுய வெளிப்பாடு. நம்ம சுதந்திரமா நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன செய்யணும்னு யோசிக்கிறோமோ அதை செய்யறது தான் சுதந்திர உரிமை. சுய வெளிப்பாடு. இப்போ இதுல 6 இருக்கு. பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூடுதல், எந்த பகுதிக்கும் வசிக்கலாம், எந்த பகுதியிலையும் வசிக்கலாம், இந்தியா முழுக்க சுதந்திரமா சுத்திட்டு வர்ற உரிமை இருக்கு, எந்த தொழிலையும் எந்த வணிகத்தையும் செய்யறதுக்கான உரிமை, இதெல்லாமே இந்த சுதந்திர உரிமையில வந்துருது. அடுத்தது, சுரண்டலுக்கு எதிரான உரிமை முக்கியம் ஏன்? மனித மரியாதை பாதுகாப்பு. சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்றது மெயினா குழந்தைகளுக்கான வரும். ஓகேவா? 14 வயதுக்கு கம்மியான சிறுவர்களை அபாயகரமான தொழில்கள்ல ஈடுபடுத்துறது. இதான் அவங்கள. அப்ப சுரண்டல்னு ஏன் பேர் வந்துச்சு? அவங்களோட சுயமரியாதைய, அவங்களோட சுய உழைப்ப, அவங்களோட நேரத்த, அவங்களோட படிப்ப, அவங்களோட அறிவெல்லாம் சுரண்டுறது அந்த வயசுல அப்படின்றதுனால அது சுரண்டலுக்கான உரிமைன்னு வந்துச்சு. குழந்தை தொழிலாளர் தடை செய்யப்படுவது ஏன்? ஏன்னா குழந்தை பருவம் தான் ரொம்ப ஒரு மனிதனோட முக்கியமானது. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கோ, அதுதான் ஒரு முழு மனிதனை பின்னாடி நல்ல மனிதனை கொண்டு வருது. ஒரு நல்ல மனிதன் தான் ஒரு நாட்டோட எதிர்காலமே. அப்போ குழந்தை பருவத்திலேயே அவங்கள நல்லபடியா கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை. இப்போ இதுக்கான ஆர்டிகிள்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க படிச்சிருப்பீங்க. சமத்துவ உரிமைக்கு என்னது? சமத்துவ உரிமை இங்க நான் ஷார்ட்டா எழுதிடுறேன். சமத்துவ உரிமைக்கு ஆர்டிகிள் 14 to 18 வரும். அடுத்து சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமைக்கு 19 to 22 வரும். இது கம்பல்சரி நீங்க கண்ணை மூடிட்டு படிச்சிருக்கணும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23, 24 வரும். அடுத்தது சமய சுதந்திரம். சமயம் சுதந்திரம் பத்தி வர்றது எதுக்கு வரும்? விரும்பின சமயத்தை ஃபாலோ பண்றது. இது 25ல இருந்து 28 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகிள்ஸ் சொல்லுது. பண்பாடு மற்றும் கல்வி. பண்பாடு மற்றும் கல்வி உரிமை எதை சொல்லுது? ஆர்டிகிள் 29, 30 இந்த 2 ஆர்டிகிள்ல வருது. கடைசியா அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை. அரசமைப்பு தீர்வு காணும் உரிமை, அதாவது பேராணைகள்லாம் நம்ம வெளியிடுவாங்க இல்லையா, அந்தது. ஆர்டிகிள் 32, 31 கிடையாது. அதை கேன்சல் பண்ணி சொத்துரிமையா 307 கொண்டு போய் வச்சுட்டாங்க. 31 கேன்சல். இது உங்களுக்கு இந்த இந்த ஆர்டரும் இந்த ஆர்டிகிள்ஸும் உங்களுக்கு தெரியலைன்னா எக்ஸாமுக்கே போயிடாதீங்க. ஓகேவா? இதை நல்லா மனப்பாடமா வச்சுக்கோங்க. அடுத்தது, சமய சுதந்திர உரிமை குறிக்கும் அடிப்படை என்ன? சமய சுதந்திரம்னால என்னது? மனசாட்சி சுதந்திரம். அதாவது எந்த சமயத்தையும் ஃபாலோ பண்றதுக்கான உரிமை. நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை ஃபாலோ பண்ணலாம். பண்பாட்டு மற்றும் கல்வி உரிமை. இது சிறுபான்மையினருக்கு மெயினா. ஒரு சில பேரை கல்வி மறுக்கப்படும். ஒரு சில பேருக்கு அவங்க கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றதுக்கான மறுப்பு இருக்கும். அது மாதிரியெல்லாம் இல்லாம அவங்க அவங்க சுதந்திரமா ஃபாலோ பண்ணிக்கலாம். 41 அரசியல் அமைப்பு வழி தீர்வு காணும் உரிமை.
ஏன் அப்படின்னா, அரசியலமைப்பு வழி தீர்வு காணும் உரிமையில தான் நம்மளோட உரிமைகளுக்கான பாதுகாப்பே இருக்கு. ஆர்டிகிள் 32 அதனால தான் நம்ம எ ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு அம்பேத்கர் கூட. ஏன்னா, அது மூலமா தான் நம்ம கோர்ட்ல போய் நம்மளோட உரிமைகளையே பெற முடியும். 42 நீதி பேராணை ரிட் அப்படிங்கிறது வழங்கப்படுவது யாரால்? யாரு குடுப்பாங்க? நீதிமன்றம் தான் இந்த நீதி பேராணைய வெளியிட முடியும். மொத்தம் 5 வகையான நீதி பேராணை இருக்கும். இதெல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லயே படிச்சுட்டோம். ஆர்டிகிள் அந்த அரசியலமைப்பு லெசன்லயே உங்களுக்கு வந்திருக்கும். 10த்லயும் வரும். அடுத்தது அரசியலமைப்பு வழி தீர்வு உரிமை காவல் எனப்படுவது எது? இந்த அரசியலமைப்பு வழி தீர்வு உரிமைன்றத ஒரு மக்களோட பாதுகாவல். அதனால தான் கொ க ச எத சொல்றோம்? கோர்ட்ட வந்து மக்களின் பாதுகாவலன்னு சொல்றோம். அனைத்து உரிமைகளுக்கும் பாதுகாவல் தான் இந்த அரசியலமைப்பு வழி தீர்வு காணும் உரிமைன்னு சொல்றோம். ஏன் அப்டின்னா, அதுதான் நம்ம உரிமைகள காப்பாத்துது. அந்த உரிமைய வச்சு தான் ஒரு மனுஷன் தைரியமா அந்த நாட்டுல வாழ்றோம். அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டு என்ன? ஏன் சேர்க்கப்பட்ட ஆண்டுன்னு குடுக்குறாங்க? ஏன்னா 1950 ஜனவரி 26ல இந்திய அரசியலமைப்பு நம்மளுக்கு ஏத்துக்கிட்டு குடியரசு தினமா கொண்டாட ஆரம்பிச்சோம் இல்லையா? அப்போ இந்த அடிப்படை கடமைகள்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மா பீரியட்ல அவங்க ரஷ்யால இருந்து எடுத்து கொண்டு வந்தது தான் 1976ல 42வது சட்ட திருத்தத்தின் மூலமா 11 அடிப்படை கடமைகள். அதுலயும் கூட மொத அறி அடி அ அறிமுகப்படுத்தும்போது 10 அடிப்படை கடமைகள் தான். ஏன்னா, எனக்கு இதெல்லாம் உரிமை இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான்னா, அவனுக்கு கடமையும் இருக்கணும்ல. உரிமைய மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டே, நாட்டுட்ட இருந்து நம்ம ஒரு உரிமைய வாங்குறோம்னா, அந்த நாட்டுக்காக செய்ய வேண்டிய கடமையும் நம்மளுக்கு இருக்குல்ல. அப்படி கொண்டு வந்தது தான் 10 கடமைகள். அதுக்கப்புறம் 2002ல 86வது சட்டத்திருத்தத்தின் மூலமா இன்னொரு கடமைய சேர்த்து தான், இப்ப 11 அடிப்படை கடமையா இருக்கு. அதுதான் இந்த 3 கொஸ்டின்லயும் குடுத்துருக்கேன். அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் 42வது. அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை 11. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் 47. உரிமைகளும் கடமைகளும் இணைந்தவை எனப்படுவது ஏன்? ஏன்னா ஒண்ணு மற்றொன்னு சேர்ந்து இருக்கிறதுனால. உரிமையும், கடமையும். உரிமைன்றது நம்ம பெறுறது, கடமைன்றது நம்ம திருப்பி குடுக்குறது. அடுத்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எந்த கடமைக்குள் வருது? சுற்றுச்சூழல பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது என்னது? நம்மளோட அடிப்படை கடமை தான். ஓகேவா? அதனால அதுக்குள்ள தான் அது வரும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. இப்போ ஐநா சபையில மனித உரிமைகள் ஆணையம் வெளியிடப்பட்டது 1948ன்னு பார்த்துட்டோம். நம்ம தேசியன்னா இந்தியாவுல இந்திய மனித உரிமை ஆணையம் எப்போ வந்துச்சுன்னா, 1993 அக்டோபர் 12. அத நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம். அக்டோபர் 12 அப்படிங்கிறதையும் கொஸ்டினா கேட்பாங்க. அக்டோபர் 12ல தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்படுது. ஓகேவா? அடுத்து என்ஹெச்ஆர்சி ஒரு தன்னாட்சி அமைப்பு என்பதன் பொருள் என்ன? இந்த நேஷனல் மனித உரிமைகள் ஆணையம் சொல்றோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் என்ஹெச்ஆர்சி. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு தன்னாட்சி அமைப்பு. இது வந்து கவர்மெண்டால உருவாக்கப்பட்டது கிடையாது. தனியா இயங்குற ஒரு சுதந்திரமான அமைப்பு. கவர்மெண்ட் வந்து இத கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ஹெச்ஆர்சியின் முக்கிய பணி என்ன? மனித உரிமை மீறல் விசாரணை. அதில் நல்லா பார்த்தீங்கன்னா, மனித உரிமை மீறல் விசாரணைன்னு தான் குடுத்துருக்கும். தண்டனை வழங்க முடியாது. என்ஹெச்ஆர்சி தண்டனை குடுக்காது. விசாரணை நடத்தும், பரிந்துரை பண்ணும் அரசுக்கு, நீதிமன்றத்துக்கெல்லாம் பரிந்துரை பண்ணும். அவங்க தான் தண்டனை குடுப்பாங்க. என்ஹெச்ஆர்சி தண்டனை வழங்க முடியாத காரணம், அது ஒரு பரிந்துரை அமைப்பு. அது பேருலயே இருக்கு. அது ஒரு பரிந்துரை மட்டும் தான் நீங்க படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மனித உரிமை கோர்ட்ல கூப்பிட்டு விசாரிப்பாங்க. என்கவுண்டர்லாம் பண்ணா கூப்பிட்டு விசாரிப்பாங்கல்ல போலீஸ. அப்ப சொல்லுவாங்க, "நாங்க வந்து இவர் மேல அ சட்டம் வந்து இவருக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு பரிந்துரைக்கிறோம்." அப்படிதான் சொல்லுவாங்க. தகுந்த தண்டனை வழங்குறோம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு பரிந்துரைக்கும் அமைப்பு. இவங்கனால தண்டனை வழங்க முடியாது டைரக்ட்டா. 53 மாநில மனித உரிமைகள் ஆணையம் செயல்படும் எல்லை. அடுத்து மாநில மனித உரிமை ஆணையம் இது மாதிரி இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மனித உரிமை ஆணையம் இருக்கு. அதத்தான் எஸ்ஹெச்ஆர்சின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அ அது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கும். ஓகேவா? அந்த மாநிலத்தோட எல்லைக்குள்ள அது செயல்படும். எஸ்ஹெச்ஆர்சி மற்றும் என்ஹெச்ஆர்சி வேறுபடும் முக்கிய அம்சம் என்ன? பாருங்க 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஓகே. நம்ம இந்திய அளவுல ஒரு மனித உரிமை ஆணையம் இருக்கு. ஸ்டேட் லெவல்ல மனித உரிமை ஆணையம் இருக்கு. 2க்கும் என்ன வித்தியாசம்? இது மாரி தான் மெயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? நீங்க புரிஞ்சு படிக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எதுவுமே இல்ல. மெயின் ரீசன் வந்து அதிகார எல்லை.
இது ஸ்டேட் லெவல்ல தான் இயங்க முடியும். அதுக்குரிய விஷயங்கள மட்டும் தான் தலையிட முடியும். அது இந்திய அளவுல இருக்கிற இதுல வந்து தலையிட முடியும். இன்னும் நல்ல மைன்யூட்டா டிஃபரன்ஸ் போனோம்னா, 2லயும் இருக்கிற உறுப்பினர்கள்ல இது சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அத நம்ம வேணா அடுத்து மெயின்ஸ்ல எக்ஸ்ட்ராவா எழுதிக்கலாம். குழந்தை என ஐநா வரையறுக்கும் வயது என்ன? நம்ம 14 வயசுக்கு கீழ இருக்கவங்க தான் குழந்தை அப்படின்னு நெனைப்போம். ஆனா ஐநா சபை சொல்றது வந்து 18 வயதுக்கு கீழ இருக்கிற எல்லாருமே குழந்தைகள் தான்னு ஐநா சபை வரையறுக்குது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான்ப்பா எப்பயுமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல வரும். அப்படி வரும்போது தான் நம்ம டஃப்பு, ரொம்ப கஷ்டம், எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா படிக்கும்போது டீப்பா அத வித்தியாசமா புரிஞ்சு நம்ம படிச்சுட்டோம்னாலே, எல்லா வகையிலயும் பெரட்டி பெரட்டி படிச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். 18 வயசுக்கு எப்பயுமே 14 வயசுக்கு கீழ இருக்கவங்கள வேலைக்கு அனுப்பக்கூடாது. இந்த மாரி நம்ம சொல்லுவோம். பட் 18 வயசுக்கு கீழ இருந்தாலே அவங்க குழந்தைகள் தான் ஐநா சபை சொல்லுது. குழந்தைகள் உரிமைகள் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? அடுத்து குழந்தைகளுக்கான உரிமைகள் பிரகடனம் வெளியிட்டாங்க. 1989ல நவம்பர் 20. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதுலலாம் கொஞ்சம் டேட்டும் சேர்த்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நவம்பர் 20ல 1989ல வெளியிட்டது தான் குழந்தைகள் உரிமைகள் பிரகடனம். குழந்தைகளுக்கான முதன்மை உரிமை என்னது? ஃபர்ஸ்ட் அவங்களோட உரிமையே வாழ்வதற்கான உரிமை. அடுத்து கல்வி உரிமை வழங்கப்படும் வயது வரம்பு என்ன? 6லேருந்து 14 வயசு வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் குடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அதனால தான் 9த் வரையும் கம்பல்சரி பாஸ் அப்படிங்கிறத கூட கொண்டு வந்தாங்க. அதுமாரி 9த் வரைக்கும் அந்த 14 இயர்ஸ்க்கு கீழ வந்து இருக்கிற பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பலன்னா பேரண்ட்ஸே அரெஸ்ட்டே பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2009. இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறது 21A ஆர்டிக்கிள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஆர்டிக்கிள் 21A படி கொண்டு வந்தது தான் இந்த 2009 கல்வி உரிமை சட்டம். அப்துல் கலாம் ஐயா பீரியட்ல வந்திருக்கும். குழந்தைகள் கடத்தலின் முக்கிய காரணம் வறுமைக்காக. அடுத்தது போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2012. போக்சோனா என்ன? த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ். அதான் வந்து போக்சோ சட்டம். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, அதான் அடுத்த கொஸ்டினா குடுத்துருக்கேன். முக்கியம் குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து காக்க அப்படிங்கிறது தான் தமிழ். அந்த புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ்ன்றதுக்கான தமிழ் மீனிங். அதுதான் அதோட நோக்கமும் கூட இங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1098 எண் குறிக்கும் சேவை என்ன? இது குழந்தைகளுக்கான சைல்டு ஹெல்ப் லைன் நம்பர். இது நெறைய இடத்துல பார்த்துருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 10, 9, 8 ஓகேவா? அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் கிடைச்சிரும். இந்த மாரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை உதவி மையம் இது வந்து 24/7 எல்லா மணி நேரமும் நீங்க எந்த டைம்லயும் கால் பண்ணிக்கலாம். இதுக்கு டைம் லிமிட்டே கிடையாது. அதேமாரி இந்த போக்சோ சட்டத்த வந்து 2012ல மறுபடியும் வந்து சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க. குடுத்தத விட தண்டனைகள ரொம்ப ஹெவியாவும் 12ல ஒரு தடவ சட்ட திருத்தம் 12ல தான் சட்டம் வந்துச்சு. 18ல சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க. 2018ல சட்ட திருத்தம் பண்ணி கடுமையான தண்டனைகளையும், இந்த அபராத தொகை இப்ப யாருனாலயாவது யாராவது பாதிக்கப்படுறாங்கன்னா, அந்த குழந்தை வந்து ரெக்கவர் ஆகி நார்மல் ஆகுறதுக்கு தேவையான மொத்த மெடிக்கல் செலவையும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவங்க ஏத்துக்கணும். ஏன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல இருக்க ஒரு பசங்க, பொண்ணோ தான் அத புரியாம பண்றாங்க. அப்ப அவங்க மேல லட்சக்கணக்கான இதுல அமௌண்ட் வந்து விழுகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பயம் வரும். ஓகேவா? அந்த மாரி இந்த ஒரு சில தண்டனைகளுக்கு வந்து மரண தண்டனையே வழங்கலாம்ன்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்குனது வந்து 2018 போக்சோவோட சட்ட திருத்தத்துல தான். அடுத்தது, பெண்கள் உரிமைகள் மனித உரிமைகளாக கருதப்படுவது ஏன்? ஏன்னா சமத்துவ அடிப்படை இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட நோக்கம் உரிமைகள் பாதுகாப்பு. பெண்களுக்குன்னு ஒரு தேசிய ஆணையம் உருவாக்குனாங்க. குழந்தைகளுக்குன்னு ஒரு அறிக்கையும் வெளியிட்டாங்க. மூதாதையர் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கிய சட்டம் இந்து வாரிசுரிமை சட்டம். இந்து வாரிசுரிமை சட்டம். இப்ப இந்து வாரிசுரிமை சட்டம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்து வாரிசுரிமை சட்டம் கொண்டு வந்தது 1989. ஓகேவா? இதுல வந்து பெண்களுக்கு குழந்தைகள பெற்றோரோட மூதாதையர் சொத்துல பங்கு இருக்குன்னு சொன்னாங்க. இந்திய அளவுல வந்து
இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் கொண்டு வந்தது வந்து 2005ல. 2ம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 2ம் ஒரே தான் சொல்லுச்சு. பட் வந்த டைம் தான் வந்து வேற. மூதாதையர் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கிய சட்டம் தான் இந்து வாரிசுரிமை சட்டம். 2005 திருத்தத்தின் முக்கிய பணி பெண்களுக்கு சொத்து உரிமையை கொடுத்தது. தொழிலாளர் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதன் காரணம் அவங்களோட வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படணும். சம வேலைக்கு சம ஊதியம் குறிக்கும் உரிமை சமத்துவ உரிமை. அடுத்தது சமவேலை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தொழிலாளர் நலனின் முக்கியம் ஏன்? ஏன்னா அம்பேத்கர்னாலே நம்ம சட்ட வடிவமைப்புன்னு சொல்லுவோம். அதை தாண்டி அவர் வந்து நிறைய சட்டங்களை அவர் வந்து கான்ஸ்டியூஷனில் அதுக்கப்புறம் அமைச்சராக இருக்கும்போது நிறைய சட்டங்களை வந்து தொழிலாளர்களுக்காக கொண்டு வந்திருப்பார். சுரங்க தொழிலாளருக்காக வந்து பேறுகால நன்மை சட்டம், மெட்டர்னிட்டி லீவ் எல்லாம் கொண்டு வந்தது அவர் தான். பெண்களுக்கான நலநிதி, பெண் குழந்தை பாதுகாப்பு சட்டம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பெண்களுக்கான பேறுகால நன்மை, நிலக்கரி சுரங்க பெண் தொழிலாளர்களை மீட்டெடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இதில் மிஸ் ஆயிருக்கு. இளமையை காப்பாற்று இயக்கம், பச்பன் பச்சாவ் அந்தோலன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கைலாஷ் சத்யார்த்தி ஆரம்பிச்சிருப்பாரு குழந்தைகளுக்காக. போக்சோ படிக்கும் போதே அதை நீங்கள் படிப்பீங்க. கிட்டத்தட்ட 86,000 குழந்தைகளை வந்து காப்பாற்றினவர். 98ல் 80,000 கிலோமீட்டர் வந்து குழந்தைகளோட உழைப்புக்கு எதிராக உலகளாவிய ஒரு அணிவகுப்பை நடத்தினவர். ஓகேவா? ஆல்ரெடி போன லெசன்ல நர்மதா பச்சாவோ அந்தோலன்றது மேதா பட்கர் என்விரான்மெண்ட்டுக்காக உருவாக்கின இயக்கம்னு படிச்சிருப்போம். இது பச்பன் பச்சாவோ அந்தோலன் வந்து இளமையை காப்பாற்று இயக்கம் கைலாஷ் சத்யார்த்தியோடது குழந்தைகளுக்காக. அவர் வந்து பொதுவாகவே எப்படி வந்து இது பண்ணியிருப்பாருன்னா, குறைபாடு இருக்கிற குழந்தைகள் தான் வந்து அதிகமாக இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அடுத்தது தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 2005. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆர்டிஐ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கலாம். லஞ்சம் ஊழல் இதிலிருந்து வெளிப்படைத்தன்மையை காட்டுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். ஓகேவா? நீங்கள் வந்து மெயின்ஸ் எழுதும் போதெல்லாம் வெளிப்படைத்தன்மைக்காக என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்குன்னு போது நீங்கள் ஆர்டிஐ தான் எழுதுவீங்க. ஆர்டிஐ சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. எல்லாம் வெளிப்படையாக இருக்கணும். ஆர்டிஐ மூலம் தகவல் வழங்க வேண்டிய காலம் 30 நாட்களுக்குள்ள அவங்க நம்மளுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டினா அவங்க அந்த எந்த ஆஃபீஸரும் அவங்க ஃபைன் கட்ட வேண்டி வரும். ஆர்டிஐ சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எது அப்படின்னா பாதுகாப்பு அமைப்புகள். இந்த டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதோட விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அதெல்லாமே விலக்கு. ஏன்னா அதெல்லாம் நாட்டோட சீக்ரெட் ரகசியம் மாதிரி. இந்த பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐபிஎஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, உளவுத்துறை, எல்லை பாதுகாப்பு படை, இவங்களெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. இதுவே மொத்தம் 11 விஷயங்களுக்கு வந்து விலக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளியுறவுத்துறை இந்த மாதிரி விஷயங்கள். மனித உரிமைகள் கல்வி ஏன் அவசியம்? மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸை பற்றி ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு விழிப்புணர்வு இருக்கும். ஒரு மனிதனா இவ்வளோ ரைட்ஸ் நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்காக கொடுத்துருக்கா, நம்ம ஏன் யாருக்கும் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். மனித உரிமைகள் ஜனநாயகத்துடன் தொடர்புடையது ஏன்? ஏன்னா மக்கள் மரியாதையாக வாழ்றதுக்கு. மனித உரிமைகள் இல்லாமல் அமைதி சாத்தியமா அப்படின்னா இல்லை. மனித உரிமைகள் வளர்ச்சி குறிக்கும் அடையாளம் மனித வள மேம்பாடு. மனித உரிமைகள் புறக்கணிக்கப்பட்டால் ஏற்படும் விளைவு சமூக குழப்பம். மனித உரிமைகள் தனி நபருக்கு ஆனதா? இல்லை, மொத்த சமூகத்திற்கும். மனித உரிமைகள் பாதுகாப்பு யாரின் பொறுப்பு? இதை யார் பொறுப்பேற்றுக்கணும்னா அனைவரின் பொறுப்பு. மனித உரிமைகள் சட்டம் மட்டும் போதுமா? மனித உரிமையை வந்து லீகல் ஆக்குறதுக்கு சட்டம் போட்டால் மட்டும் போதுமா? இல்லை, நம்மளோட பங்கேற்பு இருக்கணும். மனித உரிமைகள் நடைமுறைப்படுத்த தேவையானது சமூக மனப்பான்மை. மனித உரிமைகள் சமூக நீதிக்கு அடிப்படை ஏன்? ஏன்னா சம வாய்ப்பு. மனித உரிமைகள் இல்லாத வளர்ச்சி ஏன் நிலையானது அல்ல அப்படின்னா சமநிலை இல்லாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நாடு நிலையான வளர்ச்சி பெற முடியாது. மனித உரிமைகள் பெண்கள் மேம்பாட்டுக்கு அவசியம் ஏன்? சமத்துவத்தினால. மனித உரிமைகள் குழந்தைகளுக்கு முக்கியம், பாதுகாப்பு. மனித உரிமைகள் தொழிலாளர்களுக்கு ஏன் அவசியம் அப்படின்னா சுரண்டல் தடுப்பு குறையிறதுக்கு. மனித உரிமைகள் தகவல் உரிமையுடன் தொடர்புடையது ஏன்? பொறுப்புணர்வுக்காக. மனித உரிமையும் நம்ம படித்தோம் இல்லையா, தகவல் அறியும் உரிமை சட்டம் எல்லாம் ஏன் இதில் வருது அப்படின்னா அது ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகிருக்கு. ஏன்னா நீ என்ன பண்ணன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தகவல் உரிமை சட்டம்ல கிளைம் பண்ணி கேட்டு வாங்க முடியும்.
அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொறுப்புணர்வு வரும். அப்போ இதெல்லாமே ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகியிருக்கு. மனித உரிமைகள் உலக அமைதிக்கு தேவையானது ஏன்? ஏன்னா வன்முறை அப்பதான் குறையும். மனித உரிமைகள் கல்வியில் கற்பிக்கப்படுவதன் நோக்கம் மதிப்புணர்வு. ஏன் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்தே இதை கொண்டு வரோம்? ஒருத்தரை மதிக்கணும். மனிதராக பிறந்த எல்லாருக்குமே மத அடிப்படையிலையோ, ஜாதி அடிப்படையிலையோ, இன அடிப்படையிலையோ, பண அடிப்படையிலையோ யாரும் தாழ்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத ஸ்கூலில் படிக்கும்போது இருந்தே பிள்ளைங்களோட மைண்டில் கொண்டு வரணும்னு தான் இதை ஸ்கூல் எஜுகேஷனில் வச்சுருக்காங்க. மனித உரிமைகள் சட்டம் உயிர்ப்புடன் இருக்க வேண்டியது ஏன்? ஏன்னா நடைமுறையில் அது வரணும். அதுக்காக மனித உரிமைகள் இல்லாத அரசு எப்படி இருக்கும்னா அதிக துஷ்பிரயோகம் நிறைந்ததாக இருக்கும். மனித உரிமைகள் பாதுகாப்பு எதிர்கால தலைமுறைக்கு ஏன் முக்கியம்? ஒரு நிலையான சமூகம் உருவாக. மனித உரிமைகள் சமத்துவ சமூகத்தை உருவாக்குவது எப்படி? பாகுபாட்டை நீக்கிறதுனால. மனித உரிமைகள் உலக குடிமகன் உணர்வை உருவாக்குவது எப்படி? பொது மனித மதிப்புகள். மனித உரிமைகள் ஒற்றுமையை வளர்ப்பது எப்படின்னா பரஸ்பரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையை கொடுக்கறதுனால. மனித உரிமை அப்படிங்கிறது ஒரு சமூக மொத்த மாற்றத்தோட கருவியாக செயல்படுதா அப்படின்னு கேட்டால் ஆம். லாஸ்ட் கொஷின், மனித உரிமைகளின் இறுதி இலக்கு என்னன்னா கண்ணியமான ஒரு சமத்துவமான வாழ்க்கையை தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. இப்போ இதில் மிஸ் ஆன பாயிண்ட்ஸ் இந்த லெசனில் வேற என்ன இருக்கும் அப்படின்னா தொழிலாளர்களுக்கான உரிமைகள் வந்து 39B அப்படிங்கிற ஆர்டிகிள் என்ன சொல்லுது அப்படின்னா 2 பேருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம். நம்ம 49O நோட்டா பார்த்துருப்போம். 39(1) வந்து குழந்தைகளோட ஆரோக்கியத்தை சொல்றது. இது 39B. அப்புறம் வேற அம்பேத்கர் வந்து இந்த இஎஸ்ஐ எல்லாம் உருவாக்கியிருப்பாரு. அதாவது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ், தொழிலாளர் காப்பீட்டு கழகம், தொழிலாளர்களாம் குறைந்தபட்ச ஊதியம், மைக்கா நிலக்கரி சுரங்கத்தோட பிஎஃப் நிதியை பற்றி, அதுக்காக தொழிற்சாலையில் வேலை நேரத்தை குறைக்கிறதெல்லாம் அம்பேத்கர் பண்ணியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி கூட 2018 கேரளாவில் கூட இந்த மாதிரி பெண்களோட அந்த டைம் பிரேக் இடைப்பட்ட நேர இடைவெளியை அதிகரிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் இடஒதுக்கீடு எப்படி இருக்குது? நம்ம எக்ஸாமில் வந்து 100% இதை எப்படி பிரிக்கிறாங்க? 31% ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடும் ஓசிக்கு, மிச்சம் 69% வந்து பிசிக்கு 26.5, அந்த பிசி முஸ்லீமில் 3.5%, எம்பிசிக்கு 20%, ஆதி திராவிடர்ஸ் அதாவது எஸ்சிக்கு வந்து 18%, பழங்குடியினர் எஸ்டிக்கு 3% அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் உள் ஒதுக்கீடுன்னு சொல்லி பெண்களுக்கு 33%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 4%, தமிழ் வழியில் கல்வி கற்றவங்களுக்கு 20%, பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம். திருநங்கையருக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவின் கீழே வந்து அவங்கள எம்பிசியில் சேர்த்துக்கிறாங்க. ஓகேவா? பழங்குடியினருக்கு பழங்குடியினர் மட்டுமே இந்தியாவோட மக்கள் தொகையில் 8.6% இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 3% அதனால் ஒதுக்கி கொடுக்குறோம். இந்த இடஒதுக்கீடை பற்றி கொஞ்சம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மொத்தமே இந்த லெசன் இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு நான் எப்பயுமே கொடுக்குற கொஷின்ஸில் ஒரு சிலது நீங்கள் அப்படியே பாயிண்ட்டாக மட்டும் வேணும்டுவீங்க. இந்த இப்போ கடைசியாக இருக்கிற ஒரு 10-20 கொஷினை பார்த்தா என்ன இப்படி இருக்குன்னு தோணும். நான் கொடுக்கும்போதே உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் மெயின்ஸ் படிக்கும்போது இப்போ தெரியாது உங்களுக்கு, மெயின்ஸ் படிக்கும்போது இதையே தான் ஓடி வந்து எடுத்து பார்ப்பீங்க. ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ், இந்த ஒரு பாயிண்ட்டு தெரிஞ்சால் தான் அந்த ஒரு கொஷினை முழுசாக 3 மார்க் 5 மார்க்கே நம்ம எழுத முடியும். அதனால் படிக்கும்போதே இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர்டாக படிச்சிருங்க. மெயின்ஸுக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பும் இது நடத்தின என்னோட ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸு, அதோட வீடியோ, அதோட பிடிஎஃப், டெஸ்ட் பேட்ச் இப்படி எல்லாமே வேணும்னா நம்மளோட மொபைல் அப்ளிகேஷனில் உங்களுக்கு மினிமம் 500 ருபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து மேக்ஸிமம் ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷனே 2000க்குள்ளேயே எல்லாமே கிடைக்குது. கீழே லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் பிடிஎஃப் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையானதை. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.